வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இப்போ பாத்தீங்கன்னா இந்த வெதர் அப்படின்னு சொல்லக்கூடிய தட்பவெப்பநிலை பயங்கர மோசமா இருக்குது. இதுக்கு என்ன வானியல் காரணம் அப்படின்னு பார்த்தோம் சொன்னோம்னா, இந்த சூரிய மண்டலத்துக்குள்ள புதிதாக ஒரு கோள், ஒரு விண் பொருள் ஒண்ணு உள்ள வந்திருக்கு. இது பேர் ஹீலியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது சூரிய வட்டப்பாதையில சுத்தி வரும்போது இந்த காலகட்டத்தில் இந்த சூரிய மண்டலத்திலிருந்து வரக்கூடிய இந்த வெப்ப கதிர்களை அதிகமா தடுத்துருது, மேற்கொண்டு உள்வாங்கிக்குது. அப்ப என்ன ஆகுது, ஏற்கனவே பூமியினுடைய சூரியன் பூமியினுடைய தென் பகுதியில் சஞ்சரிச்சுட்டு இருக்குது. தை மாசம் பூமியினுடைய தென்பகுதியில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்குது. இப்ப ஏற்கனவே வட பகுதியில் இருக்கக்கூடிய வட துருவங்களை ஒட்டுன பகுதியில் இருக்கக்கூடிய நாடுகள் பொதுவாகவே குளிர்ச்சி அதிகமா இருக்கும். நம்ம தமிழகத்திலே பாருங்க, அதிகமான குளிர்ச்சி நிலவுகிறது. மேலும் இது முன்பனி காலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பருவங்களை பிரிக்கும் போது இதுல இந்த காலகட்டத்தில் என்ன ஆகும்னா, இந்த சூரியனோட வட்டப்பாதையில பூமிக்கு உள்வட்டத்துல இந்த கோள் உள்ள வந்ததுனால இந்த வளிமண்டலத்துல நிலவக்கூடிய வெப்பத்தை வெகுவாக குறைத்து விட்டது. அப்ப காற்று மேலும் குளிர்ச்சி அடையும். இந்த அதீதமான குளிர்ச்சிக்கு நம்ம உடம்பு பழக்கப்பட்டதில்லை. அதனாலதான் இவ்வளோ பிரச்சனை. சளி, இருமல், காய்ச்சல், இந்த மாதிரி தொந்தரவுகள் அதிகமா இருக்கும். இன்னும் சிலருக்கு மூச்சு திணறல் அதிகமா இருக்கும். இந்த சுவாச பிரச்சனை உள்ளவங்க, சீர்குழந்தைகள், வயோதிகர்கள் தங்கள் உடலை பாதுகாத்துக்கணும். அப்போ நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள உணவுகள் எடுத்துக்கணும். இந்த சித்த மருத்துவத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தி உள்ள மருந்துகள் எடுத்துக்கிறது நல்லது. உடலை குளிர்ச்சியிலிருந்து பாதுகாத்து இந்த தெர்மோவேர் அப்படின்னு சொல்லுவாங்க, உடலை கொஞ்சம் வெப்பப்படுத்துற மாதிரியான உடைகளை அணிந்துக்கிறது. இரவானாலும் பகலானாலும் இது ஒரு பாதுகாப்பு. இது என்ன சொல்றாங்கன்னா, அடுத்த ஆகஸ்ட் வரைக்கும் கூட இந்த நிலைமை நீடிக்கும் அப்படின்றாங்க. அப்ப நீண்ட நாள் குளிர்ச்சி இருக்கும்போது நமக்கு வரக்கூடிய பங்குனிக்கு மேல சூரியன் நிலநடுக்கோட்டிலிருந்து வடக்கு பக்கமா சஞ்சரிக்க ஆரம்பிக்கும் போது தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு நிலைமை சீரடையும். ஆனா இந்த பகல் நேரத்திலையும் இருக்கக்கூடிய அதீத வெப்பம் குறையும் சொல்லியிருக்காங்க. இப்ப இதுக்கு தகுந்த மாதிரி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இது ஒரு வானியல் நிகழ்வு, அபூர்வமாக நிகழக்கூடியது. இது மக்களுடைய நலனுக்காக சொல்லப்பட்டது. வாளறிவன் ஜோதிட களஞ்சியம் யூடியூப் நேயர்களுக்கு நன்றிகளும் வணக்கங்களும்.